என்னடா அது தேடா பூரானா என்ன அதெல்லாம் பொம்பளை போட்டோ பார்த்துட்டா இப்படி சத்தம் போட்டேன் இன்னும் கொஞ்ச நாள் போனா உங்க அம்மாவை பார்த்தே அலறுவ போல இருக்கு நான் ஒருத்தி ஞாபகம் மறந்து இதெல்லாம் கொண்டு போய் இவன் புஸ்தகத்துல வச்சேன் இதெல்லாம் உங்களுக்கு தாங்க எனக்கா ஆமா ஊர்ல இருக்கிற குளம் கோயில் காலேஜ் லேடிஸ் கிளப் இங்க எல்லாம் போய் பார்த்து நல்ல பொண்ணுங்க போட்டோவா வாங்கிட்டு வந்திருக்கேன் இதுல எந்த பொண்ணு பொருத்தமா இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க இப்பவே போய் கூட்டிட்டு வந்துடுறேன் வெரி சாரி டார்லி எனக்கா நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் லட்சுமி நான் சொல்றது என்னன்னா அனார்கலி போடுறவங்களுக்கு அளவு கூட கொஞ்சம் குறைச்சலா இருக்கலாம் ஆனா அந்த சாயல் வேணும் என்ன நான் நினைச்ச அனார்கலி இளமை இனிமை புதுமை கிடைச்ச அனார்கலி அச்சிச்சோ அவ பேர் அனார்கலி இல்லைங்கோ புவனிங்கோ என் பொண்ணுங்க உங்க பொண்ணா அம்மா அனார்கலின்னு ஒரு பெரிய படம் எடுக்கிறேன் அது என்னுடைய லட்சிய படைப்பு அந்த படத்துல உங்க பொண்ணை நடிக்கிறதுக்கு அனுமதிப்பீங்களா என்னங்க இது கடையில வந்து விக்கிறியான்னு கேக்குறீங்களே மேடம் நான் நடிக்கிறதுக்காக மட்டும்தான் கேக்குறேன் நீங்க வேற ஏதாவது தப்பா புரிஞ்சுக்க கூடாது நீங்களும் தப்பா புரிஞ்சுக்க கூடாது இங்க அவ வாடிக்கைக்காரங்களை பிடிக்கிற வளையாதான் இருந்தால தவிர என்னைக்கு அவங்களுக்கு இறையா இருந்ததில்ல ரொம்ப சந்தோஷம் இது கைப்படாத ரோஜா அடிப்படாத மாம்பழம் நீங்க யார சொல்றீங்க என் பொண்ணுங்க அதான பார்த்தேன் என்னது அலங்கோலமா இருக்கு போட்டோல இருக்க அத்தனை பேர் அலங்கோலமா இருக்கான் எவனாவது ஒருத்த முகல் பிரின்ஸ் மாதிரி ஜம்முன்னு டக்கரா இருக்கானோ அத்தனை பேரும் பணத்து கையில பூச்சண்டை கொடுத்த மாதிரி இருக்கான் பிளடி ஃபூல்ஸ் நீங்க சல்லடை போட்டு சலிச்சு சலீமை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இப்ப பார்த்து வச்சிருக்கிற அனார்கலி கழவி ஆயிடுவா என்ன படி பறைக்கிறதுன்னு புரியலையே பாபு அக்பர் பாதுஷா அவர்களே அனார்கலியை நான் காதலித்தால் அரசுரிமை மறுக்கப்படும் என்கிறீர்களா இந்திய சாம்ராஜ்யத்தின் இளவரசனாக இருப்பதை விட என் அனார்கலியின் இதய சாம்ராஜ்யத்திலே சக்கரவர்த்தியாக இருக்கவே இந்த சலீம் விரும்புகிறார் என்னப்பா கூப்பிட்டீங்களா நீதா சலீம் அப்பா என்ன சொல்றீங்க நான் வந்து சலீமா எஸ் நான் எடுக்க போற அனார்கலி படத்துல நீதா சலீம் சினிமா காத்தே படாம பூட்டி வளர்த்த பிள்ளை சினிமாவில் நடிக்கிறதா ஏ நீ கூட தான் சொன்னேன் நடிகையை தேடி அலையாதீங்கன்னு அதுக்கப்புறம் என்னுடைய கஷ்டத்தை பார்த்து நீயே தேடி அலையிறியா அதே மாதிரிதான் என்னுடைய தேவை எப்படி வீட்டு தோட்டத்திலேயே ரோஜா வச்சுக்கிட்டு வெளியில தேடி அலைஞ்சனே அது எப்படிங்க காவி போட்ட பிள்ளை காதெல்லாம் நடிக்க முடியும் எனக்கு தேவையானது அவன் உருவம் மட்டும்தான் உள்ளத்தை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்பா உங்களுக்கு கவலை இல்லாம இருக்கலாம் ஆனா காவியோட புனிதத்தை நான் காப்பாத்தி ஆகணும் புனிதத்தன்மை எங்கடா இருக்கு போட்டுக்கிற டிரெஸ்ல இல்ல உள்ளத்துல இருக்கு நீ வணங்கிய சுவாமி விவேகானந்தர் அவரை பரமஹம்சர் எப்படி தெரியுமா சிஷ்யனா ஏத்துக்கிட்டார் உபதேசம் பண்றதுக்கு முன்னால வாயை துறக்க சொல்லி நாக்கில ஒரு வெள்ளக்கட்டியை வச்சார் உபதேசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெள்ளக்கட்டியை பார்த்தார் அது கொஞ்சம் கூட கரையாம அப்படியே இருந்தது அது பேர் தான் புறநடக்கம் அதுக்கப்புறம் தான் அவர் சிஷ்யனாவே ஏத்துக்கிட்டார் அதே மாதிரி நான் உனக்கு கொடுக்க போற அனார்கலி ஒரு வெள்ளக்கட்டி உன் மன உறுதி மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா நான் சொல்றதை ஏத்துக்க இல்லைன்னா நீ போட மாட்டேங்கிறது வேஷம் இல்லடா இப்ப நீ போட்டிருக்கிய அதுதான் வேஷம் ஓகே டாடி குடுறா கைய அதான்டா என் மகன் நல்லா இரு $20 years a dream come true
அனார்கலியா? பாய் பாய் பாய். சக்கரவர்த்தி திருமகன் சாட்சாத் சலீம். Well, look children, நான் இப்ப எடுக்க போற காட்சியை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அக்பர் பாதுஷாவுடைய மகன் சலீம், நாட்டியக்காரி அனார்கலி, 2 சமுத்திர அலைகள் சங்கமமாகற மாதிரி 2 பேரும் ஓடி வந்து கட்டி அணைச்சுக்கிட்டாங்க. அந்த சீனை தான் இப்ப நம்ம எடுக்க போறோம். அண்டர்ஸ்டாண்ட்? பாபு, go there. Take your position. பாப்பா நீங்க போ. நில்லு. ஒரு ஏசல் பார்க்கலாம். ரெடி? Come on, action. நான் சொன்னது நீங்க சரியா புரிஞ்சுக்கிறேன். அதாவது அலைகள் சங்கமம் ஆகும் போது, அலைகள் ஒன்றை ஒன்று தழுவும் போது ஆவேசம் இருக்கலாமே தவிர அவசரக்கூடாது. அலைகள் மெல்ல எழுந்து விழுந்து, ரிதம். நீங்க ஓடவும் கூடாது, நடக்கவும் கூடாது. நடையிலேயே ஒரு ஓட்டம் இருக்கணும். புரியல? நான் பண்ணி காமிக்கிறேன் பார். நீ அக்பருடைய மகன், எப்படி நடந்து வரணும்? சும்மா நாட்டிய குதிரை மாதிரி. ஓகே. பார்வையிலே ஒரு கம்பீரம், ஒரு அழகு, ஒரு காதல். எப்படி ஓடி வரணும் தெரியுமா? அனார். ஓகே. பர்மா, நாட்டிய பேரொளி, கிரேட் டான்சர் அனார்கலி. உன்னுடைய ஒவ்வொரு நடையும் ஆடியன்ஸ் பார்க்கும்போது சும்மா அசந்தர வேண்டாம். அசந்து அனார் சலீம். எப்படி கட்டி பிடிக்கும் போது கைவிட்டு ஆக்ட் பண்ணா போதாது, ஃபேஸ்ல எக்ஸ்பிரஷன், கண்ணு ஆக்ட் பண்ணணும். பாக்குறியா? பாத்துக்கிட்டியா? ரைட்ஸ். எஸ் சார். ஒரு டேக் ட்ரை பண்ணி பாப்பா. எஸ், ரெடி, சவுண்ட் ரன், கேமரா, ஸ்டார்ட், ஆக்ஷன். பக்கத்துல வரீங்க. ஒருத்தர் பார்க்க, அவன் கண்ணில் நீ ஒன்ன பாக்குறேன், உன் கண்ணில் அவன் தன்னை பாக்குறான். 2 பேரும் தன்னைத்தானே மறக்கிறீங்க. பக்கத்துல போறீங்க. பார்வையில ஒரு பின்னி பிடிக்கிற பாசம் இருக்கணும். பிரளயமே வந்தாலும் புரிவதில்லைங்கிற உறுதி, எந்த தண்டனை வந்தாலும் ஏத்துக்கிற துணிச்சல், அந்தஸ்து பேதத்தை தாண்டிய அந்நியம். கமான் கமான். 2 பேர் காதலர்கள், ஒருத்தருக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருந்த காதலர்கள். அக்பர் பாதுஷா பத்தி கவலை இல்லை. கட்டிபிடி. ஃபர்ஸ்ட் கிளாஸ். அருமையான சிச்சுவேஷன். சிச்சுவேஷன் அருமை, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா. ஆனா இது காதல். நீ சாமியார், உனக்கு புரியுதோ? காதலை பத்தி நீங்க என்கிட்ட சொல்றீங்களான்னு? காதலை போலியாக்குனதே நீங்க தானே? தானா? அப்பா ராக ரிஷி, என்னப்பா சொல்ற? இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உங்க படத்தை பார்த்துட்டு காதல்னா இதுதான் போல இருக்குன்னு என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கண்ணே. அப்படின்னா நான் எல்லாரும் கெடுத்து வச்சிருக்கேன். நான் சொல்றது என்னன்னா, நீ போடுற பாட்டு சாதாரண ஆடியன்ஸ் புரிஞ்சு பிரயோஜனம் இல்ல. நம்ம ஹீரோவுக்கு காதல் வரணும். காரணம் என்னன்னா, என் படத்துல ஹீரோ ஆக்ட் பண்றவன் உன்ன மாதிரி ஒரு சாமியார், என் சன்னு. இந்த படம் டோட்டலா ஒரு சரித்திரமா அமையணும். எல்லாரும் சொல்றாங்க நீங்க ஒரு சரித்திரம்னு. ஆனா நான் சொல்றேன், நீங்க ஒரு சகாப்தம். உங்களோட வேலை செய்யறத நான் பெருமையா நினைக்கிறேன். ஐஸ் வச்சது போதும், பாடி காட்டு. அடுத்த படத்துக்கு சான்ஸ் தர வேணாமா?
நானே தனி நானே தனி நானா தனி நானே தனி நானா நமக. ஓம் கமலாயே நமக. ஓம் கமலப்பிரியாய நமக. ஓம் காந்தாய நமக. ஓம் புவனேஸ்வரி. புவனி
புவனி, ஓம் பைரவி. ஓம் பைரவியே நம. ஓம் பைரவியே நம. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம படம் முக்காவாசி முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு 10 days அவுட்டோர் பாக்கி இருக்கு. கொஞ்சம் ஃபைனான்ஸ் பண்ணீங்கன்னா முடிச்சிடலாம். நீங்க பெரிய டைரக்டர், உங்க படத்துக்கு தாராளமா ஃபைனான்ஸ் பண்ணலாம். இருந்தாலும் முதல்ல என்கிட்ட பிசினஸுக்குன்னு வர்றீங்க, ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். டைரக்டர் ராம்குமாருக்கு பைனான்ஸா? புண்ணியம் சம்பாதிக்கணும்னா கொடுக்கலாம், லாபம் சம்பாதிக்கணும்னா கொஞ்சம் யோசிக்கணும். யோசிக்க வேண்டிய டைரக்டர் மார்க்கெட்ல மத்தவங்க கிட்டயும் போவாரு, அவங்க போன்ல என்னைய புடிச்சு தொல்லை பண்ணுவாங்க. அதுக்கு முன்னால நீயே ஒரு ரவுண்டு எல்லார்கிட்டயும் சொல்லிடு, யோசிக்கணும்னு. சரிங்க டைரக்டர் சார், கொஞ்சம் நான் யோசிக்கணும். அவரும் சரியில்லையா? இல்ல, அவரு பெரிய அனுபவஸ்தர். அவரை கேட்டுத்தான் எதையுமே நான் செய்யறது. அவரை ஒரு வார்த்தை சொல்ல சொன்னீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்கிறேன். அவர்தான் சீனாத்தானா. சீனாத்தானா? அவ ரெக்கமெண்டேஷன்ல எனக்கு ஃபைனான்ஸா? வேண்டாம், நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். என்னங்க போன காரியம் என்னாச்சு? சைபர் நம்ம பழைய சீனாத்தானா இருக்கானே, அவன் பேரை நான் மறந்துட்டேன். அவன் என்னையும் மறக்கல, நம்ம விரோதத்தையும் மறக்கல. எல்லார்ட்டையும் சொல்லி எனக்கு ஃபைனான்ஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டான். நீங்க பழைய ஃபைனான்ஸே பாத்துட்டு இருந்தா எப்படி? புது ஃபைனான்ஸ் ஒருத்தர் இருக்காரு, பாக்குறீங்களா? அது யார் அவரு? இருங்க. மை காட், எந்த லட்சுமி இது? இதெல்லாம் உங்க குடும்ப நகை இல்ல? ஆமாங்க, இது எங்க பாட்டி எங்க அம்மா கொடுத்தாங்க. அம்மா எனக்கு கொடுத்தாங்க, நான் என் மகளுக்கு கொடுக்கறேன். உன் மகளுக்கா? நீங்க எடுத்துட்டு இருக்கீங்களா அனார்கலி, அவதான் என் பொண்ணு. லட்சுமி, 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 you are great. You really are great. பாபு பரவாயில்லையே, பிச்சு உதறிட்டே இன்னைக்கு. ஏப்பா
முந்தியெல்லாம் 8 டேக் ஆனா கூட ஹீரோயினை கட்டி பிடிக்கிறதுனா கை வட 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 நடுங்கும். பயத்துல என்ன கட்டி பிடிச்சுக்குவேன். இப்பெல்லாம் ஒரே டேக்ல ஓகே பண்றேன். ஏன்பா நாங்க ஸ்டார்ட் சொல்றதுக்கு முன்னாடியே கட்டி பிடிச்சிட்ட, கட்டு சொன்னப்புறம் விட்ட மாட்டேங்கிற. பெரும் கூட்டமா வந்து பிரிக்க வேண்டியதா போச்சு உன்ன. நானும் கவனிச்சுட்டு தான் வரேன். எங்கயோ போயிட்ட நீ. சிச்சி, நீ பிடிச்சதுக்கு ஏன் எனக்கு கை கொடுக்குற? அது என்னப்பா முரட்டுத்தனமா பிடிச்சி இழுக்கிற? ஓஹோ, அங்க நின்னு காத்த மறைச்சிட்டேனோ? நியாயம்தான் நியாயம்தான். பா, இவ்வளவு பெரிய சீன் இன்னைக்கு. டைரக்டர் எப்படி வசனத்திலே கொக்கி போட்டு இழுத்தாரு பாத்தியா? அவர் டைப் தனி. தம்பி, இன்னைக்கு ஆக்ட் பண்ண அந்த சீன் ரொம்ப தூள். நாளைக்கு ஆக்ட் பண்ற சீன் நான் ஆக்ஷனோட படிச்சு காட்டுறேன். என்ன மாதிரியே ஆக்ட் பண்ணு. ஐ டோல் ஜபாத். என்னப்பா நீ உன் இடது பக்கம் நிக்கிறவங்கள பூரா இந்த பக்கமா இழுத்து விட்டுக்கிற? அப்புறம் பாரு, இந்த புது ஹீரோவுக்கு இடது காது கேட்காதுன்னு இண்டஸ்ட்ரியில வதந்தியே பரவிடும். என்ன வலது காதும் கேட்காத? ஹலோ, என்ன தம்பி இதுக்குதான் ஜூம் போடுறாரா? ஹலோ தம்பி, என்னப்பா இந்த இண்டஸ்ட்ரியில நாங்க 25 வருஷமா இருக்கிறோம். டைரக்ஷனை கத்துக்கிட்டோமோ இல்லையோ, எப்ப இங்கிதமா ஒதுங்குறதுன்னு எங்களுக்கு தெரியும்பா. பச்ச இந்த மாதிரி மேக்கப் ரூம்ல எத்தனை பாத்துப்போம். சர்வீஸ் ஹேண்ட். அதனாலதானே இவனுக்கு பச்சைன்னு பேர் வந்துச்சு. பார்த்து பார்த்தா கண்ணு நொல்லையா போச்சு இவனுக்கு. ஏய், சாமியார் விட்டு வாயா. அவுட்டோர்லாம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. படம் முடிஞ்ச மாதிரி தான். இனிமே கிளைமேக்ஸ் மட்டும் தான் பாக்கி. கேள்விப்பட்டேன், கல்யாணம் தான் பாக்கி. வாக்கு அனார்கலி கிளைமேக்ஸ் கல்யாணம் இல்ல. கதையில கல்யாணம் இல்லதான். அந்த கதையில நடிக்கிறாங்களே ஹீரோ ஹீரோயின், அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களாம். அவ்வளவு காதலாம். காதல்? அவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்களா? அப்படின்னா அவங்க நடிக்கல, தத்ரூபம், ரியல். வெரி குட். அப்படிதான் என் படம் சூப்பர் ஹிட். என்னங்க அநியாயமா இருக்கு? ஒரு படத்துக்கு டைரக்டரா தான் நினைக்கிறீங்களே தவிர ஒரு பிள்ளைக்கு தகப்பனா நினைக்கிறீங்க? பைத்தியம். ஒரு டைரக்டர்னா தான் எடுக்கிற கதைக்கு சின்சியரா இருக்கணும். இப்ப என் கதைக்கு மட்டும் இல்ல, என் மகனுக்கும் சின்சியரா இருக்கேன். இல்ல, நீங்க கதைக்கு மட்டும்தான் சின்சியரா இருக்கீங்க, பிள்ளைகிட்ட இல்ல. ஷட் அப். உன் பிள்ளை பத்தி ஒன்ன விட எனக்கு நல்லா தெரியும். மழையில நனையாதடான்னு சொன்னா போதும், குளிக்க கூட மாட்டான். அவ்வளவு சின்சியர். காதலிக்கிற மாதிரி ஆக்ட் பண்றான்னு மட்டும் தான் சொன்னேன். கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டான்னா, ஏய், நீ அவனை சன்னியாசி வளர்த்த, நான் அவனை சம்சாரியாக்க போறேன். பிரார்த்தனை பண்ணி ஒரு ஊமை பிள்ளைக்கு வர்ற முதல் பேச்சு அசிங்கமா இருக்கிறத விட அந்த பிள்ளை ஊமையா இருக்கிறதே மேல். லுக், அவனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, பொருத்தமா இருக்கு. அப்புறம் என்ன அசிங்கம்? வீட்டுக்கு விளக்கேத்தி வைக்க மருமகவல்லியே அடிச்சுக்கிட்ட. ஒரு பெண் விளக்கோட வர்றா, அவளையே வழிமறிக்கிற. ஐயோ, வர்றது குத்து விளக்கு இல்லைங்க, சிகப்பு விளக்கு. அவளை எந்த சந்தையில இருந்து பிடிச்சிட்டு வந்தீங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். என் உயிரே போனாலும் சரி, எங்கேயோ தெருவில் இருந்து வந்தவ என் வீட்டுக்கு மருமகளா வர நான் சம்மதிக்க மாட்டேன். யார் சிவப்பு விளக்கு? யார் தெருவில் இருந்து வந்தவ? புவனி என் பொண்ணு, நான் பெத்த மக. ஒரு
ஒரு படைப்பாளிக்கு குடும்பத்துல அமைதி இருந்தாதான் படைப்பிலையும் அழகு இருக்கும்னு நினைச்சு நான் இந்த பட உலகத்தை விட்டே வெளியேறினேன். ஆனா டைரக்டர் அனார்கலிக்கு என் முகச்சாயல்ல ஒருத்தி வேணுங்கிறதுக்காக எத்தனையோ வருஷம் தேடி அலைஞ்சாரு. அதனாலதான் நான் பெத்த மகளை அவர் தேடின அதே சிவப்பு விளக்கு பகுதியில அவர் பார்வையில படுற மாதிரி நடிக்க வச்ச. இத பாருஷா, டைரக்டர் கண்ணுல பண்ணுங்கிறதுக்காக என் மக புவனைய உன்கிட்ட ஒப்படைச்சிருக்க. அவ மேல எந்த கரையும் படாம பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. மை காட், ஊர்ல எவ்வளவோ பேரு துரோகத்தை பண்ணிட்டு தியாகிகள் மாதிரி நடிக்கிறாங்க. ஆனா நீ எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிட்டு இப்படி. ஆமா, நான் உன் பொண்ணை தேர்ந்தெடுத்தேன்ல, அப்பவே அவதான் உன் பொண்ணு ஏன் என்கிட்ட சொல்லல? என் மேல இருக்கிற கோவம் என் பொண்ணு மேல திரும்பிட்டா இன்னும் உங்க லட்சியம் தள்ளி போகுனுதான் நான் சொல்லல. இன்னும் கூட சொல்லிருக்க மாட்டேன். என் மக இப்ப வெறும் நடிகை மட்டும் இல்ல, ஒரு வீட்டுக்கு மருமகளா போக வேண்டியவ. ஒரு நடிகையோட பிறப்பும் வளப்பும் தெரியணும்னு அவசியம் இல்ல, ஆனா ஒரு வீட்டுக்கு வாழ போற பொண்ணோட பிறப்பும் வளப்பும் தெரிய வேண்டியது அவசியம். அதனால்தான் சொன்னேன். பாத்தியா, ஒரு வீட்டுல வாழ போறவளாம் உன் வீட்டுல வாழ போறான்னு சொல்லல. அப்படின்னா என்ன அர்த்தம்? மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க தான் பொண்ணு வீட்டுக்காரவங்கள கேட்கணும்னு அர்த்தம். அந்த கௌரவத்தை அவ பாக்குறா. மக்கு பேசாம இருக்கே. நல்ல டைரக்டர் டேக் ஓகே ஆனதுக்கு அப்புறம் ஒத்திகை தேவையா? கங்கா, நீ அனார்கலி ஆக்ட் பண்ணிருந்தா கூட அது வெறும் நடிப்பா தான் இருந்திருக்கும். ஆனா உன் பொண்ணு என் பையனும் அனார்கலி சலீமாவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. படம் இயற்கை அமைஞ்சிருக்கு. படம் இருக்கட்டுங்க, கல்யாணம் எப்போ? கொஞ்சம் பொறு. 10ஆம் தேதி கிளைமேக்ஸ் வச்சிருக்கேன். அதுக்குள்ள உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஆர்டிஸ்டோட கிளாமர் போயிடுமே. உங்க டைரக்டர் பத்திய விட மாட்டேங்கிறீங்களா? ஏய், என்ன நீ? புவனி, வேடிக்கை பாத்தியா? நம்ம வேஷமே வாழ்க்கை ஆயிடுச்சு. ஆமா, கேமராவுக்கு முன்னால நமக்கு எப்படி கட்டி பிடிக்கிறதுனே தெரியல. கேமராவுக்கு பின்னால நம்ம காதல் கட்டிலற வரைக்கும் வந்தாச்சு. நமக்கு கல்யாணம் என்னமோ நிச்சயம்தான். அதுக்கு முன்னால நம்ம ஒரு முதலிய ஒத்திகை வச்சுக்கோமா? நடிகரை கட்டிக்கிறதுல இப்படி ஒரு கஷ்டமா? எல்லாத்துக்கும் ஒத்திகை. ஆமா, இதுக்கு யார் டைரக்டர்? நான் தான். இது பாரு, இப்ப நீ மாப்பிள, நான் பொண்ணு. முதல் இரவுல நான் பொண்ணு மாதிரி உன் பக்கத்துல வந்து உட்கார்றேன். நீ மாப்பிள மாதிரி என்ன ஆசையா கட்டி பிடிக்கிறா. ஒத்தியதான், ஒத்தியதான். இப்ப நீ உட்காரு. நல்லா கட்டி பிடிக்கா. ஓகே, ரெடியா? பிடிக்கிறது. என்ன உண்மையான முதலிரவுக்கு இது ஒண்ணாவது மிச்சம் இருக்கட்டும். ச்சே.